ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1682வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே திருக்கண்ணபுரத்தை மங்களாசாசனம் செய்யும் 100 பாசுரங்கள் அடங்கிய 8ஆம் பத்து, அதிலே 8வது திருமொழி. இந்த திருமொழி எம்பெருமான் செய்தருளிய அவதாரங்களை பற்றி கூறுகிறது என்று ஏற்கனவே பார்த்தோம். அந்த அவதாரங்கள் எல்லாம் விபவ அவதாரங்கள் முற்காலத்தில் பண்ணப்பட்டன. அந்த சமயத்தில் நாம் இல்லை, அந்த அவதாரங்களை நம்மால் அனுபவிக்க முடியாமல் போயிற்று. எனவே அந்த அவதாரங்களின் சிறப்பெல்லாம் தோன்றும்படியாக இப்பொழுது திருக்கண்ணபுரத்திலே வந்து நமக்கு அருகிலேயே எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிறான் என்பதை சொல்லக்கூடிய திருமொழி இந்த திருமொழி. தம்மை வெல்லப்பட்டவர் என்று பண்ணின நம்பி மூத்த பிரானை நினைத்து முன் பாடலில் பாடிய ஆழ்வார் இந்த பாடலில் தம்முடைய எல்லா சுமைகளையும் நீக்க பிறந்த கண்ணனை அனுபவிக்கிறார். கிருஷ்ண அவதாரம் இந்த பாடலில் பேசப்படுகிறது. கண்ணபிரானாய் அவதரித்தவன் இவன், திருக்கண்ணபுரத்திலே இருப்பவன் என்கிறார். துவரிக்கனிவாய் நிலமங்கை துயர் தீர்ந்து உய்ய பாரதத்துள் இவரித்து அரசர் தடுமாற இருள்நாள் பிறந்த அம்மானை. துவரிக்கனிவாய் நிலமங்கை துயர் தீர்ந்து உய்ய பாரதத்துள் இவரித்தரசர் தடுமாற இருள்நாள் பிறந்த அம்மானை. உவரி ஓதம் முத்துந்த ஒரு பால் ஒன் சென்னல் கவரி வீசும் கண்ணபுரத்து அடியேன் கண்டுகொண்டேனே என்பதுதான் இன்றைய பாசுரம். துவரி என்றால் இலவம்பு, கனி கோவை கனி, துவரி கனிவாய். இலவம்பு போலவும் கோவைக்கனி போன்றவும் இருக்கக்கூடிய வாயை கொண்ட பூமி பிராட்டி அவள் துயர் தீர்ந்து, அவள் பூமி பாரம் நிறைந்து அவள் துயர் துன்பமுற அந்த துயரை தீர்ந்து உய்வதற்காக பாரதத்துள் இவரித்து அரசர் தடுமாற, எதிர்த்து வந்த அரசர்களெல்லாம் தடுமாற, அவர்களெல்லாம் அழித்து பூமி பாரம் தீர்த்த இருள்நாள் பிறந்த அம்மானை. தேய்பிறை இரவிலே பிறந்த அம்மானை, கண்ணன் எம்பெருமானை எங்கே கண்டேன்? உவரி ஓதம் முத்துந்த ஒரு பால். உவரி ஓதம் முத்து உந்த ஒரு பால். கடல் அலைகள் முத்துக்களை கொண்டு வந்து தள்ள, அதுதான் வேலை மோதும் திருமதில் சூழ் என்று சொன்னார் நம்மாழ்வாரம். அதேதான் இங்கே கடல் வந்து முத்துக்களை தள்ளுகிறது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் ஒன் சென்னல் கவரி வீசும். செந்நெல், நல்ல முற்றிய நெல் பயிர்கள் அப்படியே வளைந்து அசைந்து கவரி வீசக்கூடிய கண்ணபுரத்திலே நான் கண்டுகொண்டேன் என்று சொல்கிறார். அற்புதமான ஒரு உவமை, அற்புதமான பாசுரம். துவரிக்கனிவாய் நிலமங்கை துயர் தீர்ந்து உய்ய பாரதத்துள் இவரித்து அரசர் தடுமாற இருள்நாள் பிறந்த அம்மானை. உவரி ஓதம் முத்துந்த ஒரு பால் ஒன் சென்னல் கவரி வீசும் கண்ணபுரத்து அடியேன் கண்டுகொண்டேனே. உவரி என்றால் கடல் என்று பொருள். இந்த பாசுரத்தினுடைய நேரடியான பொருளை பார்க்கலாம். இலவம் பூ போலவும் கொவ்வைக்கனி போலவும் சிவந்த வாயை உடைய பூமி பிராட்டியானவள் பாவிகளை சுமப்பதால் உண்டான துக்கம் தொலைந்து சுகப்படும்படியும் பாரத போரில் எதிர்த்த அரசர்கள் நிலை குழம்பும்படியுமாக இரவு பொழுதில் திரு அவதாரம் செய்த சுவாமியை ஒரு புறத்தில் கடல் அலைகள் முத்துக்களை ஒதுக்கி தள்ளவும், இன்னொரு புறத்தில் அழகிய சென்னல் பயிர்கள் சாமரம் போல் வளைந்து வீசமும் பெற்ற திருக்கண்ணபுரத்தில் அடியேன் கண்டுகொண்டேன். பூமி தேவிக்கு தன் மீது நல்ல மக்கள் எவ்வளவு கோடிக்கணக்காக இருந்தாலும் அவர்களை சுமப்பது இலவம்பஞ்சை சுமப்பது போல வருத்தம் இல்லாமல் இருக்குமா. ஒரு தீயவன் இருந்தால் கூட அது இரும்பு மூட்டையை தாங்குவது போல மிகவும் வருத்தமாயிருக்குமாம். ஆகையாலே துவாபர யுகத்தில் இந்த பூமியிலே பிறந்திருந்த கம்சன், சிசுபாலன் முதலிய அரசர்களின் பாரத்தை பொறுக்க மாட்டாமல் பூமி பிராட்டி துன்பப்பட்டு
கோரூபத்தை தரித்து மேருமலையின் உச்சியில் இருந்த தேவர்களின் சபையை அடைந்து அந்த சபை நடுவே வீற்றிருக்கும் நான்முகனை வணங்கி தனது துயரத்தை முறையிட்டு இந்த அசுரர்களை தொலைத்து தம்மை சுகப்படுத்த வேண்டும் என வேண்டிக் கொண்டார். அதற்கு நான்முகன் சிறிது நேரம் யோசித்து, இது நம்மாலாகாது, சர்வஜனாய் சர்வசக்தனாய் சர்வலோக பிதாவாகிய ஸ்ரீமன் நாராயணனுக்கு சொல்லி அவர் மூலமாக இந்த காரியத்தை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று கருதி அந்த பூமி தேவியையும் மற்றுமுள்ள தேவர்களையும் அழைத்து கொண்டு போய் பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கிற பரமனை தொழுது துதித்தனர். அது கூப்பாடு கேட்கும் இடம் அல்லவா? பின்பு திருமால் அருள் புரிந்த சிந்தை கொண்டு அவர்களுக்கு காட்சி தந்து அனைவரின் நலனையும் விசாரித்து அவர்கள் அந்த காரணத்தை உணர்ந்தருளி, தேவர்களே, உங்கள் கருத்தை அறிந்து கொண்டேன். முற்காலத்தில் வருணனுடைய சாபத்தினால் கசியபரும் அவரது மனைவியான அதிதியும் இப்பொழுது வசுதேவ தேவகிகளாய் பிறந்திருக்கின்றனர். இந்த பிறவியிலே அவர்களுக்கு நான் பிள்ளையாக பிறக்கிறேன் என்று முன்பே வரமளித்திருக்கிறேன். அப்படியே நானும் அவர்களுடைய கருவில் தோன்றி சாது பரித்ராணமும் துர்ஜன விநாசமும் தர்ம சம்ஸ்தாபனமும் செய்ய கடவேன். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சத்ருதாம் தர்ம சம்ஸ்தாபனாப்திய என்று சொன்னான் அல்லவா? அதே தான் இங்கே. அதை சொல்லி நீங்கள் போகலாம் என்று சோதிவாய் நிறைந்து திறந்து அருள் செய்தான். அவர்கள் பரமானந்தத்துடன் விடைபெற்று போனார்கள் என்பது சரித்திரம். அவர்களுக்கு அபயமளித்தபடியே வந்து அவதரித்தபடியே பேசுவது முன்னடிகள். மண்ணாக காணப்படுகின்ற பூமிக்கு அதிஷ்டான தேவதையாகிய பூமி பிராட்டிக்கு விசேஷனம் துவரி கனிவாய் என்பது. ஒரு பக்கத்தில் கடல் அலைகள் வந்து முத்துக்களை கொளித்து தள்ளவும், மற்றொரு பக்கத்தில் சென்னல் பயிர்கள் கதிர்களை வணக்கி சாமரம் வீசுவது போல அசையவும் அழகுமிக்கதாம் திருக்கண்ணபுரம். இங்கே ஒரு சந்தேகம் வருகிறது. திருக்கண்ணபுரத்திற்கு சுமார் 20 கிலோமீட்டருக்கு அப்பால் கடல் இருக்கிறது. அப்படி இருக்க கடல் அருகிலே இருப்பதாக முன் திருமொழியிலும் பேசப்பட்டது. இந்த திருமொழியிலும் அருளி செய்தது ஏன்? நம்மாழ்வாரும் கூட வேலை மோதும் அதில் சூழ் திருக்கண்ணபுரம் என்று திருவாய்மொழியிலே அருளி செய்ய காண்கிறோமே. ஒருவேளை முற்காலத்தில் கடல் மிகவும் அருகில் இருந்திருக்கக்கூடும். இப்போது அந்த கடல் பின்வாங்கி தள்ளி சென்று இருக்கலாம். இது ஒரு உத்தேசம்தான். இவரித்தரசர் தடுமாற. இவரித்த என்றால் எதிர்த்தல் என்று பொருள். இவரித்த கூட்டல் அரசர் இவரித்த வரசர் என்று வர வேண்டும். ஆனால் அப்படி ஆகாமல் இவரித்தரசர் என்று வந்தது தொகுத்தல் விகாரம் என்ற இலக்கண வகையைச் சேர்ந்தது. தேய்பிறையில் நடுநிசியில் அவதரித்தது பற்றி இருள்நாள் பிறந்த அம்மானை என்று சொல்லப்பட்டார். இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். துவரிக்கனிவாய் நிலமங்கை துயர் தீர்ந்து உய்ய, இலவம்பு போலவும் கோவைக்கனி போலவும் இருக்கும் வாயையுடைய நிலமழந்தை அவள் துயரம் தீர்ந்து நலன் பெறுவதற்காக. துவரிக்கனிவாய் நிலமங்கை துயர் தீர்ந்து உய்ய, பாரதத்துள் இவரித்தரசர் தடுமாற. பாரத போரிலே இவரித்த அரசர் தடுமாற என்றும், பாரத போரிலே அரசர் தடுமாற இவரித்து எனவும் பொருள் கொள்ளலாம். இவரித்து என்பது எதிர்த்து என்று பொருள் கொள்ள வேண்டும். இவரித்தரசர், இவரித்த அரசர், இவரித்து அரசர் என்ற 2 பொருளுக்கும் தக்கபடி பிரித்து கொள்ளலாம். இதை ஏற்கனவே பார்த்தோம். இருள் நாள் பிறந்த அம்மானை, தேய்பிறை அஷ்டமியில் நடு இரவில் செறிந்த இருளிலே பிறந்தவனை, உவரி ஓதம் முத்துந்த ஒரு பால் ஒன் சென்னல் கவரி வீசும் கண்ணபுரம். ஒரு பகுதியில் கடல் அலைகள் முத்தினை கரை சேர்க்க கொண்டு வந்து தள்ளுகிறது. மற்றொரு பகுதியில் சென்னல் பயிர் கவரி வீசக்கூடிய கண்ணபுரம். அவ்வளவு செழிப்பு வாய்ந்த கண்ணபுரம், செல்வச் செழிப்பு நிறை. ஒரு பக்கம் முத்து, ஒரு பக்கம் நெல். அப்படிப்பட்ட கண்ணபுரத்திலே கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேன். அப்படிப்பட்ட கண்ணபுரத்தை கண்டு சேவிக்க பெற்றேன் என்கிறார். கண்ணபுரத்தை சேவித்தார் என்றால் கண்ணபுரத்து எம்பெருமானை சேவித்தார். அந்த எம்பெருமான் யார்? கண்ணன் எம்பெருமான் தான் அங்கே திருக்கண்ணபுரத்திலே வந்து எழுந்தருளி இருக்கிறான். அவன் பூமி பாரம் தீர்ப்பதற்காக, பூமி பிராட்டியின் துன்பம் தீர்ப்பதற்காக கண்ணனாய் அவதரித்து
மகாபாரத போர் நடத்தி பூமி பாரத்தை தீர்த்தான். அவன் அந்த பக்தர்களின் அடியார்களின் துயர் தீர்த்த அந்த சிறப்பு தோன்ற இங்கே எழுந்தருளியிருக்கிறான் திருக்கண்ணபுரத்திலே. நாம் சென்று நான் கண்டு உய்ந்தேன், நான் கண்டு சேவிக்க பெற்றேன், நீங்களும் சேவிக்க பெறுங்கள் என்று சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே. மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வயிக்கலாம். துவரிக் கனிவாய் நிலமங்கை துயர் தீர்ந்து உய்ய பாரதத்துள் இவரித்து அரசர் தடுமாற இருள் நாள் பிறந்த அம்மானை உவரி ஓதம் முத்துந்த ஒருபால் ஒன் சென்னல் கவரி வீசும் கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனே என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம். அடுத்த பாசுர அனுபவத்துடன், நிறைவு பாசுரம் பலச்சுருதி பாசுரத்துடன் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம், திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் சௌரிராஜ பெருமாள் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். உரைப்பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.